சிட்டி கிடையாது, ஒரு சின்ன இடம்தான். அதாவது மாணவர்கள் இலவசமாக மாணவர்களுக்கு மாணவர்கள் தொழிற்பயிற்சி தனியார் தான். மிஸ்டர் முரளின்னு 2010 இதை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு இளம் விஞ்ஞானி. அவர் அழகா பேட்டரி ஆப்ரேட்டட் காரு, தண்ணியிலேயும் ஓடுமா தரையிலையும் ஓடுமா அந்த மாதிரி ஒரு காரு, நானோ பைக்கு அப்படின்னு ஒரு சின்ன ராக்கெட் நிறையவே உருவாக்கியிருக்காரு. அதுவும் இதே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் வந்துருச்சு. எல்லாரும் பார்க்குற மாதிரி ஹைஸ்கூல் படித்த குழந்தைங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இங்கே இலவசமாகவே சயின்டிஸ்டாக அழகாக இனோவேட்டிவாக கிரியேட்டிவாக அவங்க கிரியேட்டிவிட்டிலாம் போட்டு அழகான எல்லாம் சயின்டிஸ்ட் மாதிரி உருவாக்குறாங்க. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா? நிறைய பேர் ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் சோலார் எனர்ஜியை வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது சூரிய கதிர் ஒளிகளை வச்சு நம்ம பேட்டரி ஆப்ரேட்டடாக அழகான நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க நம்ம குழந்தைகள். அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொழிற்பயிற்சி எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தரங்கம்பாடிக்கும் பொறையாருக்கும் நடுவில் தான் மெயின் ரோடில் இருக்குது. ஸோ நீங்கள் மிஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ இது என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஒரு சிறுவன். அவன் 7ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். அவன் இழந்தா அழகாக ஒரு இப்போவே இளம் விஞ்ஞானி ஆயிட்டான். அதாவது நம்ம ஏர் உழுகிறதுக்கு 2 மாடு ஓட்டி ஏர் உருவோம் இல்லையா வயலெல்லாம். இவன் என்ன பண்ணியிருக்கான், சூரிய கதிர் ஒளி மூலமா ஒரு அழகான ஒரு மிஷின் 12 volts பேட்டரி வச்சு அதுக்கு கரண்ட் நம்ம கரண்ட்ல எடுக்காம சூரிய ஒளி கதிர்களை வச்சு சோலார் எனர்ஜியோட இது அழகா ஓட்டுறான். வேர் உழுகிற மாதிரி என்ன அழகா சீக்கிரமா உழுகலாம். இந்த சின்ன விஞ்ஞானி இவ்வளவு அழகா ஹைடெக்கா பண்ணியிருக்கான். அதை பார்க்கவே நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த சிறுவன் அடுத்தா என்ன பண்ணியிருக்கான், பெஸ்டிசைடு. அதாவது செடிகளுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறதுக்கு எல்லாருமே அழகா மேக்ஸாப் பின்னாடி கட்டிட்டு நம்ம அடிப்போம் இல்லையா. இவன் தலையில தொப்பி மாதிரி சோலார் எனர்ஜி கொண்டு வர்றதுக்கு பேட்டரி யூஸ் பண்றதுக்கு, அதுவும் 12 volts 10 volts பேட்டரிக்கு அது எனர்ஜி கொடுக்கறதுக்கு சோலார் அதாவது சூரிய கதிர் ஒளி மூலமா அதுக்கு கொடுத்து இந்த மருந்து அடிக்கிற மிஷினையும் பண்ணியிருக்கான். அது அழகா வாட்டர் பாட்டிலில் செஞ்சு ரொம்ப இனோவேட்டிவாகவும் ரொம்ப சிக்கனமாகவும் பண்ணியிருக்கான். இப்போ இந்த பையன் ஆர்டர்ஸ் எடுத்து நிறைய பேர் உங்களுக்குலாம் வேணும்னா வயல்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் தோட்டங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த சிறுவனுடைய ஆர்டர் எடுத்துட்டு ஆர்டர் கொடுத்து அவரையும் பண்ண வைக்கலாம். ஸோ அவருக்கும் ஒரு சிறு தொழில் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி கொடுத்தது ரொம்பவே நம்மளோட ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அழகான சிறுவன் இதை பண்ணி காமிக்கிறதை பார்க்குற அழகே அழகு. ஸோ பொறியியல் கல்லூரியில் படித்த இந்த இன்ஜினியர் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாக்குறீங்களா? இவர் ஒரு பைக் எடுத்து ஓட்டுறாரா? பைக் இல்ல, இது 2-in-1 பண்றாரு. அதாவது அவர் பைக்கையும் ஓட்டலாம், அந்த பைக்கை பம்ப் செட் மோட்டராவும் யூஸ் பண்றாரு. ஏன்னா பம்ப் செட் எல்லாரும் கழட்டிட்டு திருடிட்டு போயிடுறாங்களா கிராமங்கள்ல. மாதிரி ஒரு இனோவேஷன் 2-in-1 பண்ணியிருக்காரு. ஸோ இது பண்ணி முடிச்சு தண்ணி பாய்ச்சனதுக்கு அப்புறம் அவர் பைக்கையும் எடுத்துட்டு போயிடலாம் இல்லையா. தனியா அதுக்கு ஒரு மோட்டரோ ரூமோ கட்ட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி 2-in-1 இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு பெண்மணி, அது 9வது படிக்கிற பெண்மணி, இவங்க என்ன பண்றாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்கன்னு நினைச்சீங்களா? சைக்கிள் ஓட்டிட்டே இவங்க என்ன பண்றாங்க, மாடி தோட்டம் அப்படின்னு நம்ம குடிக்கிற ஷவர் தண்ணி மாதிரி இது அந்த பைக் ஓட்டும் போதே அதுக்கு ஒரு ஸ்பீடு உண்டாக்குது. அதுலேயே அவங்களுக்கு மோட்டரைஸ்ட் ஆகி அந்த தண்ணி பம்ப் வேலை செஞ்சு தண்ணி பாய்ச்சுது. ஸோ இது அடுக்கடுக்கா இருக்கிற தொட்டிங்களுக்கு நம்ம தண்ணி பாய்ச்சுறோம். நம்ம வானாலும் அது தொட்டியை தள்ளி வச்சு நம்ம குளிக்கவும் செய்யலாம். ஸோ என்ன அழகா அவங்கெல்லாம் இளம் விஞ்ஞானிகள் ரொம்ப அறிவை பயன்படுத்தி அழகா உழைச்சு பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம ஊக்குவிக்கணும். ஸோ இந்த இளம்பெண் சைக்கிள் ஓட்டி பண்றாங்க. இது சோலார் எனர்ஜி கிடையாது. சைக்கிள் ஓட்டுறதுல அந்த எனர்ஜியை உண்டாக்குறாங்க. அதுல நம்ம தண்ணி பாய்ச்சுற மாதிரி அந்த மாடி தோட்டம் ஸ்டெப் தோட்டத்துக்கு அழகா தண்ணி பாய்ச்சுறாங்க. நம்ம வேணும்னாலும் நம்ம குளியலும் பண்ணலாம், அந்த ஷவர் பாத் மாதிரி. நம்ம இப்ப தரகம்பாடியிலையும் பொறையார்லையும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். இளைய விஞ்ஞானிகள்லாம் பார்த்தோம். அடுத்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் நம்ம பக்கத்துலேயே இருக்க காரைக்காலுக்கு போறோம். அங்க காரைக்கால் அம்மையார் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், ரொம்பவே புனிதவதி. அவங்களுக்கு ஒரு கோயிலே கட்டியிருக்காங்க. ஸோ அந்த அம்மையாரும் அந்த கோவில் அங்கே பீச்சஸும் நிறைய இருக்கு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஸோ
ஸோ டோன்ட் மிஸ் இட். சனிக்கிழமை தோறும் இனிய பயணம் செய்யும் நிகழ்ச்சியை பார்த்து குடும்பத்தோட பார்த்து ரசிங்க. நீங்கள் இமெயில் எழுதுங்க, கடிதம் எழுதுங்க, மெசேஜ் அனுப்புங்க. ஸோ இப்போ இந்த வார லக்கி வினர் யாருன்னு பார்க்கலாமா? இந்த வார லக்கி வினர் இனிய சகோதரி என் வித்யா. அவங்க இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அபிராமி கிசிங் கார்ட் டிக்கெட்ஸ் அனுப்பி வைக்கிறோம், வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அடுத்த தடவை எல்லாரும் நம்ம நேர்கள்லாம் அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் இமெயிலோ எஸ்எம்எஸோ எடுத்தால் உங்கள் ஃபுல் அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மறக்காமல் அது ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க, ஃபோன் நம்பரும் கொடுத்துருங்க. ஸோ அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரையும் பை ஃப்ரம் நலமை. உங்கள் விமர்சனங்கள்